ஏசாயா 11:1-2. எடுத்தாச்சா? 2வது வசனம். ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். பைபிளில் போட்டிருக்கு, தேன் எப்படி நாக்குக்கு சுவையாக இருக்கிறதோ, தேன் எப்படி நாவுக்கு சுவையாக இருக்கிறதோ, அதே போல் நல்ல வார்த்தைகள் உங்களுடைய செவிக்கு எப்படி இருக்குமா? சுவையாக இருக்குமா? எப்பொழுதும் நீங்கள் உங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நல்ல வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களா என்பதை பாருங்கள். ஞானத்தினுடைய ஊற்றே யார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் பார்க்குறீங்களா பைபிளில்? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். இந்த ஞான ஆவி தான் என்ன செய்யுது? இந்த ஞானத்தையே உங்களுக்கு என்ன செய்யுது? கொடுக்கிறது. உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, ஞானம் வேற, விஸ்டம் வேற, நாலேஜ் வேற. நல்லா கவனிக்கணும். விஸ்டம் வேற, நாலேஜ் வேற. நாலேஜ் என்பது இந்த கல்லூரி பள்ளிகளில் கொடுக்கிற, இந்த உலகம் கொடுக்கிற, யூனிவர்சிட்டிஸ்லேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற கல்வி அறிவு, அதான் நாலேஜ். நாலேஜ் வந்து விஸ்டத்துக்கும் நாலேஜுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. விஸ்டம் என்பது, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அறிவு எப்படி கல்வி நிறுவனங்கள் கொடுக்கிறதோ ஞானம் யார் கொடுப்பது என்று நீதிமொழிகள் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 2:6, ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். என்ன போட்டிருக்கு? ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும். அப்ப ஞானத்தை கொடுக்கிறது யாரு? ஞானம்ன்ற ப்ராடக்ட் அது கடவுளுடையது, அது ஹெவனுடையது. அறிவுன்ற ப்ராடக்ட் அது எங்கேருந்து வருது என்றால் இந்த நாலேஜ் வந்து இந்த பள்ளி படிப்பிலிருந்து வருது. ஆண்டவர் சொல்கிறாரு ஞானம் ரொம்ப முக்கியம், ஞானம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சு தான் வீடே என்ன செய்யப்பட போகுது? கட்டப்பட போகிறது. இந்த ஞானத்தின் ஆவியானவர் பாருங்க, இந்த ஞானத்தை பற்றி பேசுகிற பொழுது மிருகங்களோட ஞானி வந்து சில காரியங்களை கம்பேர் பண்ணுறார். மிருகங்களோட ஞானி சில காரியங்களை கம்பேர், ஞானம்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு 4 மிருகத்தோட ஆண்டவர் அந்த ஞானத்தை ஷேர் பண்றாரு. பாருங்க என்ன சொல்றாருன்னா, ஞானம்னா என்னன்றதை புரிஞ்சுக்கணும்னு நீ விரும்பின அப்படின்னா 4 மிருகத்தை நான் காட்டுறேன், அந்த 4 மிருகமும் தான் ஞானத்திற்கான மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எடுத்துக்காட்டு. திருப்பி நான் சொல்லிடுறேன், 4 நம்ம சொல்றோம் மிருகத்துக்கு 5 அறிவு அப்படின்றான். அது ஸ்கூலுக்கெல்லாம் போகாது, அதுக்கு படிக்கலாம் சொல்லி தர முடியாது. ஆனால் பிறவியிலேயே ஆண்டவர் சொல்லி இருக்கிற இந்த 4 மிருகமும் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? மிருகம் மனுஷனுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. நீதிமொழியில் போட்டிருக்கு, திருப்புங்க நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 24வது வசனம். பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா, எல்லாம் சொல்லுங்க, மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. பாருங்க, அது ரொம்ப சிறுசு, ஆனால் ஞானத்தில் ரொம்ப பெருசு. கவனிச்சிங்களா? அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்திருக்கிற வார்த்தையை கவனிச்சிங்களா? ரொம்ப சின்னது, ஆனால் ஞானத்தில் மகா ஞானம் ரொம்ப பெருசு. மனுஷனை காட்டிலும் ரொம்ப ஞானம் உள்ளது. என்னவென்றால் அவை யாவன, 25வது வசனம், அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற ஞானமுள்ள ஒரு மிருகம் என்ன? எறும்பு. 2வது, சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தன் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும். என்னது?
குழி முசல், முயல் அப்படி வச்சுக்கோங்க. என்னாவது? கண்மலையில் தோண்டுகிற மூன்றாவது. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சுகளாய் புறப்படுகிற வெட்டுக்கிளி. நாலாவது, தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற. சொல்லப்பட்ட நாளுமே மனுஷனுக்கு கடவுள் வச்சிருக்கிற எடுத்துக்காட்டு. காண்டாமிருகத்தை பாரு, யானையை பாரு, ஒட்டகச்சிவிங்கியை பாருன்னா இவனுக்கு விளங்கும். ஆமா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்ணு இருக்கு, பார்க்கலாம். எறும்பை போய் பாடுறா அப்படின்றாரு. வெட்டுக்கிளியை பாரு, செலந்தி பூச்சை பாரு. ஆண்டவர் எப்படி சொல்றாரு பத்தியா? அதெல்லாம் சின்னது, மனுஷன் அதை கன்சிடரே பண்ண மாட்டான். முத எறும்பை பத்தி கத்த சொல்றாரு. அற்ப ஜந்து. என்னது? அதை நீங்க இப்படி எடுத்து உங்க குழந்தை கூட நசுக்கி போட்டுரும். ஆனா கத்த சொல்றாரு, அதுக்கு இருக்கிற ஞானம் மனுஷன் ஒருத்தனுக்கு கிடையாது. ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன சொல்லியிருக்கு பாருங்க அந்த ஞானத்தை பத்தி. அதோட இது ஏன் அந்த எறும்பை அவ்வளவு ஞானம் சொல்றான்னா, கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிறத பத்தி பேசுறாரு. எதை பத்தி பேசுறாரு? ஞானம் கொஞ்சம் எதோட கனெக்ட் ஆகுது சொல்லுங்கள்? உலகம் நீங்க ஞானம் உள்ள ஆள் இல்லைன்றதை எதை வச்சுதான் கணிக்கும்? ஹலோ, தக்கடா போக்கடா இருங்க பாஸ், எப்படி சம்பாதிச்சிருக்கிறீங்க அதை சொல்லுங்க. ஏனென்றால் ஞானம் உள்ளவைகள் என்று தேவன் சொல்லுகிறது எறும்பு சொல்றாரு. அது அற்பம் தான். ஆனா அந்த அற்பமான எறும்பு சொல்லுது, கோடை காலத்துல நான் எனக்கு இறையை என்ன செய்கிறேன்? சம்பாதித்துக் கொள்ளுகிறேன். உங்களுக்கு தெரியுமா, புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எறும்பு மட்டும் நீங்க என்ன செய்ய முடியாது, அதை தடை செய்யவே முடியாது. நீங்க ஒரு இடத்துல எறும்பினுடைய தடத்தை அழிச்சிட்டீங்க அப்படின்னா எறும்பு புது தடத்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குமா? உருவாக்கிக்கிட்டே இருக்குமா? கவனிங்க, இந்த எறும்பு என்ன செய்தான்? மழை காலம் 6 மாசம் மழை காலம் பெய்ய போகுதுன்னா 6 மாசம் கோடை காலத்திலேயே என்ன செஞ்சிருது? அதுக்கு சாப்பாடை சேமிச்சு வச்சிருது. கடவுள் என்ன சொல்றாரு? எறும்பை பாருப்பா, அது தனக்கும் தன்னுடைய கூட இருக்கிறவங்களுக்கும் சுயநலமே இல்லாம ஏராளத்தை சம்பாதிச்சு வச்சு சேர்த்து வச்சு, அதுக்கு தெரியாது எப்ப மழை பெய்யும் எப்ப மழை பெய்யாதுன்னு சொல்லி. ஆனா எப்பெல்லாம் மழை பெய்யலையோ அப்பெல்லாம் என்ன செய்து? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நல்லா ஞானம் உள்ளவர்கள் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். தங்களுக்காக மாத்திரமல்ல, தங்கள் குடும்பத்தாருக்காகவும் தங்கள் பணத்தை என்ன செய்து கொண்டே இருப்பார்கள். இரண்டாவது ஜந்துவை பாருங்க. சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தன் வீட்டை கண்மலையின் மேல் தோண்டி வைக்கிற. உலகத்திலேயே ரொம்ப சாஃப்டான மிருகம் என்னன்னு கேட்டா முயல் தான், இல்லையா? ரொம்ப சாஃப்டான மிருகம். ஏன்னா முயலை நீங்க நாயை தூக்குற மாதிரி தூக்குனீங்கன்னா செத்து போகும். முயல் அப்படின்னு சொல்லி வயிற்றுக்குள்ள கையை வச்சு அப்படியே தடவை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மூச்சடைச்சு செத்து போகும் முயல். முயலை மட்டும் எப்படி தூக்கணும்? காது ரெண்டையும் பிடிச்சி தான் என்ன செய்யணும். ஏன்னா அவ்வளவு சாஃப்ட் முயல், சாஃப்ட் ஹார்ட்டட், ரொம்ப சாஃப்ட் முயல். ஆனா அந்த முயலுக்கு ஒரு ஞானம் இருக்கு. என்ன தெரியுமா? குழியை தான் குடும்பத்துக்கு குழி போட போகுது, தான் குடும்பத்துக்கு வீடு கட்ட போகுது அப்படின்னா மண்ணுக்குள்ள போய் நோண்டாது. என்ன செய்யாது? களிக்குள்ளையும் சேருக்குள்ளையும் மண்ணுலையும் நோண்டாது. அது நேரம் எங்கதான் போய் நோண்டும்? மலையில போய் நோண்டுமா. மலையில நீங்க ஒரு ஓட்டை போடுறதுக்கு ஒன்று ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணணும், இல்லை உளியை யூஸ் பண்ணணும். அந்த குழி முயலுக்கு என்ன இருக்கு ஓட்ட போட? 2 காலும் 2 பல்லும், அவ்வளோதான். அப்படியே சுரண்டி சுரண்டி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நாள் அது ஓட்ட போட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நாள் அது ஓட்ட போட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எதற்கு தெரியுமா? தன்னுடைய குடும்பத்திற்காக. அதை பற்றி சொல்கிறாங்க. இந்த குளிமுசல் இருக்கே, இது அதோடைய பை நேச்சரே என்ன செய்யும்னா, ஒரு வளர்ச்சிக்கு அப்புறம் அது சும்மா போய் குழியை நோண்டுமா.
அது சும்மா போய் என்ன செய்யுமா, குழியை நோண்டிக்கிட்டே இருக்கும். எப்போ அதோடைய பை நேச்சரே குழி நோண்டிக்கிட்டே இருக்குமா. மலையில் போய் அப்படியே நம்ம பயலுகெல்லாம் பார்க்குறேன் சொல்லுவாங்கல்ல, பார்த்த உடனே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி அந்த மலையை பார்த்த உடனே அதுக்கு ஏதோ செய்யணும் போல தோணும் போல். அது பை நேச்சர். அப்போ அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்குமா பாருங்க. நான் சொல்கிறேன், இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? தான் குடும்பத்துக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக மழை வரப்போகுது. மத்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வார்த்தைகளின்படி கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருங்காற்று பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு அசைக்கப்படவில்லை. என்ன பிரச்சனை? முயலுக்கு நல்லா தெரியுது, மலையில போய் நோண்டி குழிய போட்டு வீடை கட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெரிய காத்து வந்தாலும் நம்மளும் நம்ம குடும்பமும் சேஃபு, பெரிய அலை வந்தாலும் நம்மளும் நம்ம குடும்பமும் சேஃபு. மண்ணுக்குள்ள போய் ஓட்டையை போட்டு அங்க குடியும் இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் மழை வரும், ஒரு நாள் காத்தடிக்கும், ஒரு நாள் வெள்ளம் வரும். வந்துச்சுன்னா நம்ம அழிஞ்சே போக வேண்டியதுதான். அதுக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கே பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, மலையில போய் குழிய போடுறதுக்குன்னா தேவப்பிள்ளைகள் கவனிங்க. எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க எப்படி தீர்மானிக்கிறீங்க? நான் சொல்றேன், நீங்க நிறைய பேருக்கு என்னன்னா எல்லாமே ஈஸியா கிடைக்கணும். ஹலோ, எப்படி எல்லாம் சொல்லுங்க, எப்படி கிடைக்கணும்? அவர் படிச்ச படிப்பு 10வது படிச்சிருப்பாரு. அவர் என்ன கேட்பார் தெரியுமா? ஒரு ஏசி ரூம்ல வேலை வேணும் எனக்கு, கிடைக்குமா? இங்க கஷ்டப்படாம இங்க ஒண்ணுமே கிடையாது. உடம்பு நோகாமலாம் ஒண்ணுமே கிடையாது. உடம்பு வலிக்கும், அநேகர் ஏளனம் செய்வார்கள், அநேகர் கேவலப்படுத்துவாங்க, துச்சமா நினைப்பாங்க, தூக்கி எறிவாங்க, மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் நீ உன்னுடைய குடும்பத்தை கன்சிடர் பண்ணணும். அறிவுள்ள ஆளு, எனக்கு ஒண்ணு சரியா வரலங்க அதனால இந்த வேலை வேணாங்க அப்படிலாம் இல்லை, நான் என் குடும்பத்தை கன்சிடர் பண்றேன், என் ஃபேமிலிக்காக இவைகள் எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ள போறேன். அவன் தான் அறிவுள்ள ஆளு, ஞானமுள்ள ஆளுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதே. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், வேலை கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டுலாம் வந்துக்கிட்டு நான் வேலை பார்க்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப அடி முட்டாள்தனம். ஒரு காரியம்தான், வேலை கஷ்டமோ கஷ்டம் இல்லையோ, நான் இந்த வேலையை செய்ய போறேன், எனக்காக இல்லை. என்னுடைய குழி முசல் எப்படி தன்னுடைய குடும்பத்திற்காக குழியை போட்டுச்சோ நீங்களும் அப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். 3வது ஞானமுள்ள மிருகம் வெட்டுக்கிளி. பாருங்க என்ன சொல்லப்படுது, ராஜா இல்லாதிருந்தும், அதாவது there is no boss. வெட்டுக்கிளிக்கு யாரு கிடையாது? என்ன கிடையாது? யாரு கிடையாது? இந்த பாஸ் இருக்கானே, பாஸ் எப்பயுமே என்ன சொல்லுவார்னா, காலையில் எந்திரிச்சோன்னா வேலை கொடுத்துருவார். இந்த வேலை இன்று செய்ய வேண்டும், இந்த வேலை நாளை செய்ய வேண்டும், இந்த வேலை நாளை கழிச்சு செய்ய வேண்டும் சொல்லிடுவாங்க. அப்புறம் சாயங்காலம் என்ன செய்வாங்க, டெய்லி ரிப்போர்ட் வாங்குவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி இந்த நான் சொன்ன வேலை இந்த வேலையெல்லாம் முடிச்சிங்களா அப்படின்னு. ஆனால் அந்த வெட்டுக்கிளி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் அது வேலையை கரெக்டாக என்ன செய்யும்? ஹலோ, கவனிச்சிங்களா வெட்டுக்கிளி ஞானத்தை? அம்மாவில் அப்போ தான் படுத்து தூங்கிட்டு இருப்பான் 8 மணிக்கு. அங்கேருந்து பாஸ் ஃபோன் பண்ணுவார், என்னப்பா கிளம்பிட்டியா? அந்த உடனே கிளம்புறேன் நான் அப்போ தான் பெட்லேருந்து எந்திரிச்சிருப்பேன். யாரும் சொல்லிலாம் வேலை செய்கிறதில்ல. இந்த ஞானத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். வெட்டுக்கிளி எப்படி ஞானம்? தன் வேலையை நானே செய்கிறேன், எனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம நிற்கிறோமான்றதை யோசிச்சு பாருங்க. வெட்டுக்கிளி என்ன செய்யுமா, பவுஞ்சா கிளம்புமா. பவுஞ்சானா கூட்டம் கூட்டமாக போகுமா. கூட்டமாக போனால் கூட ஒரே நோக்கத்தை செஞ்சு முடிச்சுட்டு வரும். ஆளுக்கு ஒரு பக்கமாக போவோம், வாங்க நீங்கள் இங்கிட்டு போங்க நாங்கள் அங்கிட்டு போகணும், எல்லாம் ஒரே நோக்கம். போனோமா, அந்த பயரை உட்காந்து சாப்பிட்டோமா, கிளம்பி வந்தோமா, அதான். பாருங்க, வெட்டுக்கிளி சின்ன ஜந்து. நம்ம வெட்டுக்கிளிலாம் நம்மளை ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அதெல்லாம் வந்த உடனே நம்ம தூக்கி போட்டுறோம். அதுக்கு மரியாதையாக கொடுக்க மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? நான் படித்த எதுக்குமே மரியாதை நம்ம கொடுக்க மாட்டோம். வெட்டுக்கிளிலாம் எனக்கு தெரியும், நான் அந்த வெட்டுக்கிளி காலை மட்டும் எடுத்து பிச்சுக்கிட்டு இந்த கால் தொடையை பிடிச்சி அமைக்கிட்டே இருப்பேன். இந்த கால் மட்டும் இப்படி போயிட்டு வரும். அது ஒரு விளையாட்டு எனக்கு. ஏய் கொத்தும் பத்தியா, நான் கொத்த வைப்பேன் அப்படின்னு சொல்லி. அதுதான் நமக்கு வெட்டுக்கிளியை பற்றி தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யாருமே இல்லை, அதுகிட்ட நீ ஒரு விஷயம் கற்றுக்கணும். அது வேலையை அது தனியாக செய்து
நீ தனியாக இருந்தால் கூட, யாருமே உன் கூட இல்லைன்னா கூட, நீ உன் வேலையை செய்ய கற்றுக்க. எனக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை பாஸ்டர், ஸோ வாட்? அதனால என்ன தம்பி உனக்கு பிரச்சனை? உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லாத. வெட்டுக்கிளியே பாரு, அதுக்கு ராஜா கிடையாது, ஆனால் அது வேலையை அது என்ன செய்யுது? சிறப்பாக செய்யுது. எப்படி செய்யுது? சரி, ரைட்டு. 4வது ஜந்து என்னது? தன் கைகளினாலே வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற, இப்படி சொல்லியிருக்கலாம். எப்படி சொல்லியிருக்கலாம்? தன் கைகளினாலே வலையை பின்னி இருக்கிற சிலந்தி பூச்சின்னு சொல்லியிருக்கிறான். அது ஏன் அரசர் அரண்மனையில்? ஏன் அரசர் அரண்மனையில்? நம்ம வீட்டு அம்மாலாம் நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப ஓயாமல் போட்டு ஜன்னல்லாம் துடைச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. வருஷத்தில் ஒரு நாள் துடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஏதோ கொஞ்சம் காசு இருக்கப்பட்டவங்க அப்படின்னா ஒரு 5-6 வேலைக்காரங்க வச்சுருப்பாங்க. ஒரு 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு ஒரு தடவை துடைப்பாங்க. ராஜா அரண்மனையில் எப்பயுமே வேலைக்காரங்க இருப்பாங்க. ராஜா அரண்மனை எப்பயுமே எப்படி இருக்கணும்? சுத்தமாக நீட்டாக இருக்கணும், பளிங்கி போல எல்லாம் மின்னணும். ராஜாக்கு அதுதான் கெத்து. நீ என்னடா கெத்துன்ற? நீ எத்தனை நேரம் தொலைச்சாலும் நான் சிலந்தியை கட்டுவேன், போடுவேன், பார்த்துக்கிறியா? என்னை அழிச்சா கூட நான் திருப்பி வருவேன் அங்கே. அதுதான் சிலந்தி. எப்படி 100 நேரம் என்னை தொலைச்சி தள்ளு, 100 நேரமும் நான் அங்கே சிலந்தி அங்கே வலைய போடுவேன். அரண்மனையா இருந்தாலும் நான் அங்கே வருவேன். சிலந்தியனுடைய அறிவை பார்த்தீங்களா? எத்தனை முறை என்னை தொடைத்து நீ தள்ளுனாலும் நான் அங்கே கிளம்பி வருவேன். நான் ஒரு வலையை பின்னுவேன், நான் அங்கே இருப்பேன். ராஜாக்கு மேல நான் எப்பயுமே சிலந்தி வலையை எங்கே தான் கட்டும்? ராஜாக்கு மேல நான். பாருங்க, அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த இன்னும் எத்தனை தடவை தொடச்சா கூட ராஜா அரண்மனையில் சிலந்தி என்ன செய்து கொண்டே இருக்கிறது? தொடர்ந்து அதனுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. வெற்றி எப்போ வரும் தெரியுமா? தொடர்ந்து உங்கள் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் நண்பர்களே. உங்கள் வேலையில் சலிப்பு வர விடாதீங்க. அது தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம். சலிப்பு வர விடாதீங்க. அவன் என்ன இப்படி, இவன் என்ன இப்படி, எனக்கு பிடிக்கல, அது செயல். ஓ மை காட், இது தேவன் விரும்பாத காரியம். இந்த சிலந்தியை பாரு நீ. இந்த சிலந்தி 100 நேரம் தொடச்சா கூட அங்க திருப்பி திருப்பி அந்த இடத்துல வருது. கர்த்தர் சொல்றாரு, இந்த 4 ஜந்து உனக்கு ஒரு பாடம். எறும்பு, கொளிமுசல், வெட்டுக்கிளி, சிலந்தி பூச்சி. இந்த 4ஐ மறந்துடாத. 4 ஒரே பாயிண்ட்டுக்கு தான். எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கு, பிள்ளைகளை பாதுகாத்துக்கிறதுக்கு, வீட்டை பாதுகாத்துக்கிறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அருமையான ஒரு 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 நம்ம கண்களுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு பெரிய பாடம். ஆமென், ஆமென். அப்போ கர்த்தர் இந்த ஞானத்தை யாரை கற்றுக்க சொல்கிறாருன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் இதை பார்த்து கற்றுக்க சொல்கிறாரு. இது உலகத்தில் இருக்கிறவங்களுக்காக சொன்னது கிடையாது. தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஏதோ ஆண்டவர் அஞ்ஞானிகளுக்கு சொல்லி வச்சிருக்காரு. இல்லை இல்லை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இது தன் வீட்டை விசாரியாதவன் நீதிமான ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைய தன் வீட்டை விசாரியாதவன் அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருக்கிறான். யாரிலையும் கெட்டவனாக இருக்கிறான்? எனக்கு ஒருத்தவரை தெரியும் பாருங்க. ஆள் எப்படி கேரக்டர் பாருங்க. 4 பிள்ளைங்க வீட்டில். இந்த ஆள் கரெக்டாக அந்த பிள்ளைகளுக்கு சாயங்காலம் அந்த பிள்ளைகள்லாம் ஒரு 6-7 இந்த வகுப்பு தான் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க பாருங்க. வருவான், ஆஃபீஸில் வேலை பார்க்குறப்போ அந்த டீ கடையில் அவன் கேசரி போடுவாங்க சூடாக. அந்த கேசரி 2 வடை ஒரு டீ சாப்பிட்டுட்டு இவன் சாப்பிட்டு போவான். அங்கே பிள்ளைய பட்னியாக கிடக்கும். அந்த அக்கா பாருங்க, இந்த பிள்ளைகளுக்கு எதாவது வாங்கி கொடுக்குறது கேட்பாங்க. ஏதாவது வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வர வேணாம்மா, பிள்ளைகள்லாம் இருக்குது, என்ன நீங்கள் எப்படி செய்றீங்க? காசு இல்லைம்மா அப்படின்னு. நான் பக்கத்தில் இருந்து பார்ப்பேன். இவன் என்ன செஞ்சுட்டு இருப்பானா, அவன் கேசரியும் வடையும் டீயையும் தின்னுபிட்டு பச்சை பிள்ளைகளுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டான். சுயநலவாதிகள்.
சுயநலவாதிகள், இப்படிப்பட்ட மனுஷங்க, எப்பேற்பட்ட கல் நெஞ்சக்காரன். இவன் பெத்த பிள்ளைக்கே இவனால வந்து ஒரு 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 தின்பண்டம் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா, இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி தங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போறாங்க? எனக்கும் வேணும், நான் அது இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. அதான் பைபிளில் போட்டிருக்கு, புருஷனா இரு. எப்படி இரு? ஆம்பளை எல்லாரையும் பார்த்து கத்த சொல்றது புருஷனா இரு. பி எ மேன். நீ மனிதனாக இரு. ஏன் மனுஷனா இருக்கணும்? நீ மனுஷனா இருந்தாலும் நீ ஞானமா இருப்ப. நீ புருஷனா இருந்தாலும் நீ ஞானமா இருப்ப. இந்த வெட்டுக்கிளி மாதிரி நீ உனக்கு யாருமே சொல்ல வேணாம், நீ சம்பாரிச்சு கொண்டு வந்துடுவ. இந்த குளிமுசல் மாதிரி உன் வீட்டுக்கு பாதுகாவலா இருப்ப. இந்த எறும்பு மாதிரி கோடை காலத்துல சம்பாதிப்ப. இந்த செலந்தி பூச்சி மாதிரி எத்தனை தடவை தோல்வி அடைந்தாலும் அத்தனை முறையும் எழுந்து வருவ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதான் பாருங்க மனுஷனா இருக்கிறதுக்கு. எனக்கு என்னுடைய தேவை அது எல்லாத்தையும் நான் சந்திச்சிருவேன். ஐயோ, இது எப்படி இதை ஏற்றுக்கொள்ள மனசே வரல பாருங்க. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், இங்கே நீ இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கப்பா, எங்கூட வேலை பார்த்தாரா, அதனால சொல்கிறேன், நீ இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்க, ஒரு நாள் அவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆனாங்கன்னு வச்சுக்க, உனக்கு மரியாதையே இருக்காது. நான் சொல்லிட்டேன், அந்த பச்ச பிள்ளைகளுக்கு நீ ஒன்றும் வாங்கி தர மாட்டேங்கிற, நீ மட்டும் வந்துக்கிட்டு டெய்லி வந்து ஒரு மனுஷன் ஒரு நாள் வந்து கேசரி திங்கலாம். டெய்லி கேசரி அவர் கணக்கு வச்சிருப்பார் கடையில். ஒரு வில்ஸு, ஒரு ஹால்ஸு, கேசரி, வடை, டீ கடையில். சரி நீ சாப்பிடு, நீ கடை வச்சு தான் சாப்பிட்ற, உன் பிள்ளைக்கு 2 வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு சாப்பிடு. அந்த அம்மா பாவம் பாருங்க, அந்த அம்மா வீட்டு வேலை பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு அந்த வீட்டில் எதையாவது மிச்சம் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும். இது எப்பேற்பட்ட ஒரு 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 எண்ணம் பாருங்க. நான் சொல்றேன், கடைசியாக நடந்த விஷயம் என்ன தெரியுமா? அவங்க பையன், நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆளா இருப்பான்னு யோசிச்சுக்குங்க. அவன் பையன் இப்போ அவனை ஆண்டவர் வந்து ஒரு அருமையான இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. அருமையான இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், அவர் சாப்பிட்டா சாப்பிடட்டும், சாப்பிடலனாலும் பிரச்சனை இல்லை, நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்குவேன். அவர் எங்களை கவனிக்கவே இல்லை, அவருக்கு எதுக்கு நான் கவனிக்கணும்? நான் சொன்னேன், தம்பிங்க வா, நம்மெல்லாம் கிறிஸ்தவ பயல்களாக இருக்கிறோம், நீயும் சர்ச்சுக்கு போகிற, உங்கள் அப்பா உசாரி பாஸ்டர், நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல கிடையாது, நான் பார்க்குறேன். அவர் வாட்டுக்கு வீட்டில் உட்காந்து கொடுக்குறத சாப்பிட்டு போட்டோம். இன்னைக்கு அதான் நிலைமை, கொடுக்குறத சாப்பிட்டு போகணும், அதான் நிலைமை. பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, என்ன பழமொழி அப்படின்னா, அதாவது அந்த கொடுக்க வேண்டிய நாளில் சரியாக கொடுக்காதது நாள் விளைவு இந்த வயோதிப நாட்களில் அது எப்படி மாறிடுது அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டமாக மாறிடுது. அதை ரொம்ப ஆனரபுளாக கொடுக்கறது இல்லை, அதை கொடுக்கறதுல ஒரு கசப்பு வந்துடுது. இந்த பிள்ளைக்காக நீங்கள், நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கலை. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்கள், தேவன் உங்கள் எல்லாரையும் ஞானவான்களாக அழைத்திருக்கிறார். நீங்கள் இந்த 4 மிருகங்கள்கிட்டையும் போய் கற்றுக்கங்க. நீங்கள் பாஸ்டர்கிட்ட கற்றுக்க வேணாம், ஆண்டவர் சொல்லியிருக்காரு இதை கற்றுக்க. இந்த எறும்புகிட்ட போய் கற்றுக்க, இந்த புலிமுசல்கிட்ட கற்றுக்க, இந்த செலந்தி பூச்சிட்ட கற்றுக்க, இந்த வெட்டுக்கிளிகிட்ட போய் கற்றுக்க. நீ இப்படி இருந்து கற்றுக்கிட்ட அப்படின்னு சொன்னால் உன் பிள்ளைகள் எழும்பி, ஒரு காலம் வரும், உன் பிள்ளைகள் எழும்பி சொல்லுவாங்க, என் தாயும் என் தகப்பனும் எனக்கு நல்ல பாதையில் நடத்தினாங்க, எனக்கு சரியான பாதையில் நடத்தினாங்க, என்னை சரியான வாழ்க்கை முறையை நடத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்க விரும்புறீங்கன்றதை நீங்கள் முடிவு செய்யுங்க. திருப்புங்க, நம்மை வெளிப்படுத்துகிற 2 காரியம், நம்ம யாருன்றதை வெளிப்படுத்துகிற 2 காரியம். நீங்கள் ஞானவான்கள் நான் சொல்லிட்டேன், ஆனால் ஞானவான்கள் அப்படின்றத 2 காரியத்தின் மூலமாக தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். என்ன காரியம்? 2 காரியம். ஒன்று, நீங்கள் பேசுறதின் மூலமாக நீங்கள் ஞானிகளா அல்லது மூடனான்றதை தெரிஞ்சுக்கலாம். 2வது காரியம் உங்களுடைய செயல். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை வச்சு நீங்கள் ஞானவானா மூடனான்றதை தெரிஞ்சுக்கலாம். திருப்பி சொல்கிறேன், நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் ஞானவானா அல்லது மூடனான்றதை 2 காரியத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று உங்களுடைய செயல், இன்னொன்று உங்களுடைய சொல். சரியா? நீங்கள் பேசுகிறத வச்சும்
நீங்கள் நடந்துக்கிறத வச்சு நீங்கள் ஞானவானா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்மளை நாமளே கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். நம்மளை நாமளே ஒரு அனலைசன் போவோம். சங்கீதம் 37:30 நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைக்கும். போதும். நீதிமானுடைய வாய் எதை உரைக்கும்? அப்ப ஒரு நீதிமான் எப்பயுமே தன்னுடைய வாயிலிருந்து எதைத்தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப ஒரு நீதிமான் சொல்லி கன்சிடர் பண்றதுக்கு நம்ம அவர்கிட்ட என்ன பார்க்கலாம்? அவர் வாயை திறந்தா ஞானமுள்ள வார்த்தைகள் மாத்திரம்தான் என்ன செய்யும்? ரைட்டா? முதவது நீதிமான் சொல்றவங்க வாயை திறந்தா என்னதான் பேசுவாங்க? ஞானமுள்ள வார்த்தைகள். ரெண்டாவது நீதிமொழிகள் 10:31 நீதிமானுடைய வாய் ஞானத்தை, திரும்பவும் நான் வாசிச்சிருக்கிறேன், நீதிமான் அப்படின்னா வாயிலிருந்து என்னதான் வரணும்? சரி, அப்ப ஞானம் மட்டும் நீதிமான்கள் பேசுவாங்க. அப்ப மூடன்னா யாரு? மூடன் எப்படி பேசுவான்? நீதிமொழிகள் 10:14 ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். மூடனுடைய வாய்க்கு என்ன இருக்கு? மூடன் வாயை திறந்தா என்னதான் வரும்? வாயை திறந்து எவன் ஒரு மனுஷன் அவங்கள தங்களை நீதிமான்கள் சொல்றாங்களே, ஆனா வாயை திறந்தா கேடுள்ள வார்த்தைகள் புறப்படுது அப்படின்னா தெரிந்து கொள்வோம் அவர்கள் யார்? அவர்கள் யார்? நீதிமொழிகள் 15:2 ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடர்களுடைய நாவோ முட்டாள்தனமா பேசிக்கிட்டே இருப்பாங்க, புத்திகீனமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. மூடர்கள் வாயை திறந்தா ஞானம் வராது, அறிவு வராது. வாயை திறந்தா ஃபூலிஷ் திங்ஸ் தான் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? வந்துக்கிட்டே இருக்கும். யார்கிட்ட என்ன பேசணுன்னே தெரியாது, யார்கிட்ட எதை பேசுறதுனே தெரியாது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுறது. சின்னவங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது, பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, எல்லாத்துலேயும் போய் ஒரே மாதிரி பேசுறது. இல்லை, அதெல்லாம் மூடத்தனம், அதெல்லாம் புத்திகீனம் சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. யார்கிட்ட என்ன பேசணும்? அதனால தான் நம்ம பேசுகிற வார்த்தை கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி வேதத்தில் ஞானவான்களை பற்றி போட்டிருக்கு. நீதிமொழிகள் 18:7 மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. அடி வாங்குறது எதனால தான் வாங்குறான் சொல்லுங்க? ஒருத்தன் அடி வாங்க போறான், வாய் தப்பு தாறுமாறா பேசினாலே அடி என்ன செய்ய போகுது? விழப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வாயை மூடி அமைதியா இருந்தால் மூடன் கூட ஞானியாமான்னு போட்டிருக்கு. வாயை மூடி அமைதியா இருந்தா மூடன் கூட ஞானியாவான். அப்ப பேசுறது தான் பிரச்சனை. ஹலோ, திருப்பி திருப்பி சொல்றேன், ஞானத்துக்கும் பேசுறதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, அளப்புகிற மூடன் வெளுவான். அளப்புகிற மூடன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசிக்கிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். லோ 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 என்ன பேசுறோம்னே தெரியாது, பேசிக்கிட்டே. மனசுல இருக்கா பாஸ்டர்? அதெல்லாம் கொட்டிடுவோம் பாஸ்டர். மனசுல இருந்தா கொட்டுவீங்களா? சரி கொட்டுங்க. உங்களை பத்தி வேதம் சொல்லுது புத்தியினன்னு சொல்லுது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மூடனுடைய முதுகிற்கு மூடனுடைய முதுகுக்கு எதுதான் சரி? பெரம்பு தான் சரி. ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கான்ல, கடைசியா என்ன செய்யும்? வாயை மூடுன்னு சொல்லி ஒருத்தன் அடிப்பான். வாயை மூடு அப்படின்னு அடிப்பான். அடுத்து பாருங்க நம்முடைய செயல்களை குறித்து நீதிமொழிகள் 19:24 சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயன்றைக்கு. எப்படிப்பட்ட சோம்பேறினா, அது ரொம்ப தமிழா இருக்கு, சுத்த தமிழா இருக்கு, அதனால புரிஞ்சிக்க முடியலன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அவர் என்ன செய்ய மாட்டாரா அந்த சோம்பேறி? அது அந்த களத்திலிருந்து அந்த சாப்பாடை எடுத்து அவர் வாய்க்கு கொண்டு போறதுக்கு கூட அவருக்கு அவ்வளவு மேல் நோகுது. அப்படி அவரு அட மூடனே, சோம்பேறியே, உன் வாய்க்கு சோறு, உனக்கு பசிக்கிற சோத்தை சாப்பிட்றதுக்கு கூட உனக்கு ஊட்டுறதுக்கு இன்னொரு ஆள் வேணுமாக்கு. அப்ப மூடன் சோம்பேறியா இருக்கிறான். இரண்டாவது காரியம் நீதிமொழிகள் 13:16 விவேகியானவன் அறிவோட நடந்து கொள்கிறான், மூடன் தன் மூடத்தனத்தை. எப்பயுமே மூடன் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான்? 4 பேத்துக்கு முன்னாடி தான் முட்டாள் முட்டாள்னு சொல்லி அவன் நடவடிக்கையில் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான்? சொல்லிக்கொண்டே இருப்பான். கொலோசியர் 4:5 கொலோசியர் 4:5 இப்போ நான் படித்த பாடம் வசனங்கள் எல்லாம்
மூடர்கள், மூடத்தனத்தினுடைய வெளிப்பாடு, இதெல்லாம் நான் படித்தேன். இப்போது கொலோசையர் 4:5 திருப்புங்க. இதில் என்ன ஒரு பெரிய வேதனையான விஷயம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் மூடர்களாக இருக்கிறாங்கன்றதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூட இந்த மாதிரி ஒரு சுபாவத்துக்குள்ளே கடந்து வர்றாங்க. நீதிமொழி கொலோசையர் 4:5 பாருங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள், காலத்தை புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பதாக என்னவாய் நடந்து கொள்ளுங்கள். அதாவது புறம்பா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாத அஞ்ஞான மார்க்கத்தில் இருக்கிற ஆண்டவரை அறியாத மக்களுக்கு முன்னாடி ஞானமாக என்ன செய்யுங்க, கொஞ்சம் நடந்துக்குங்க. அவங்களாம் பார்த்து ஏளனம் பண்ணுற மாதிரி நடக்காதீங்க, அவங்களாம் பார்த்து கேவலமாக பேசுகிற மாதிரி நடக்காதீங்க, ஞானமாக நடந்துக்குங்க. எப்படி ஞானமாக நடந்துக்கிறது பாருங்க. எந்த ஒரு மனுஷன், இப்போ நான் சொன்னதில் சில சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் சரி பண்ணுற மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? அப்படி சரி பண்ணுறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், அதாவது நான் சொன்னனே இந்த காரியத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், அந்த 4 எடுத்துக்காட்டு சொன்னனே, அந்த 4 ஞானமுள்ள மகா ஞானமுள்ள ஜந்துக்களை சொன்னனே, அதோட கம்பேர் பண்ணி பாருங்க. அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எதுலையாவது ஒன்றில் குறைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த ஞானத்தை அருளுகிற பரிசுத்த ஆவியினிடத்தில் வந்து அவர்கிட்ட ஞானத்தை கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், சம்பூரணமாக உங்களுக்கு தருவேன்னு சொல்லி சொல்கிறார். ஐயோ என்கிட்ட இல்லை பாஸ்டர், நான் நல்லவனே கிடையாது பாஸ்டர், எனக்கு இந்த வாழ்க்கை முறை இல்லை பாஸ்டர், ஆகையினால எனக்கு இது வேணாம் பாஸ்டர்னு சொல்லி நீங்கள் வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அவர் ஞானத்தை அருளுகிற ஆவியானவர் என்னென்ன குறை உங்கள்கிட்ட இருக்கோ, என்னென்ன பலவீனம் உங்கள்கிட்ட இருக்கோ, அந்த பலவீனத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போய் முழங்கால போட்டு, ஆண்டவரே ஞானத்தில் நான் குறை உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை உங்களுக்கு, அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஞானத்தின் ஆவியானவர் என்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கேட்கணும் பாருங்க, அவர்கிட்ட போய் நின்று முழங்கால போட்டு, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். நான் ஒரே ஒரு ஆளை சொல்றேன். நான் யோசேப்பை எடுத்தேன், எனக்கு நேரம் இல்லை, அதனால பெசலேயலை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். திருப்புங்க பெசலேயல். எப்பயுமே ஞானம் எப்பயுமே நான் சொன்ன மாதிரி சம்பாதிக்கிறதுக்காக தேவன் கொடுத்தது, சரிதானா? இந்த உலகத்தில் நம்மளை வெளிப்படுத்துகிறதுக்கு, ஞானம் உள்ளவர்களாக காட்டுகிறதுக்கு, புறம்பாயர்களுக்கு முன்பதாக ஞானவான்களாக காட்டுகிறதுக்காக தேவன் கொடுத்தது. புறம்பாயிருக்கிறவர்கள் எல்லாருமே உங்க வெளி வாழ்க்கையை பார்க்குறாங்க, அந்த அழகை பார்க்குறாங்க, அந்த வீட்டில் இருக்கிற அழகை பார்க்குறாங்க, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு மனதை பார்க்குறாங்க, அந்த வீட்டில் இருக்கிற வளர்ச்சியை பார்க்குறாங்க. புறம்பாயிருக்கிறவங்க எல்லாருமே எதைத்தான் பார்த்து உங்கள்கிட்ட வருவாங்கன்னு சொல்லி சொன்னா, உங்க வீட்டினுடைய அழகு, உங்க வீட்டினுடைய கட்டமைப்பு, உங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி, உங்க பிள்ளைகளுடைய ஒழுக்கம், இவைகளை பார்த்து தான் உங்கள்கிட்ட வரப்போறாங்க. அப்போ இப்படி வர்றவங்க அவங்களுக்கு முன்னாடி நீங்க ஞானமா நடந்துக்கங்க. அதுதான் கர்த்தர் சொல்றாரு. கவனிங்க, யாத்திரா 31, அடுத்து 35க்கு வர்றேன். முதல்ல 31க்கு வருவோம். 1:1 படிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் உள்ள ஊரினுடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்து, எல்லாம் சொல்லுங்க, உங்க அப்பா பேரை போட்டுக்குங்க, இருக்கிறவங்க எல்லாம் உங்க அப்பா பேரை போட்டுக்குங்க. இப்போ இதில் சொன்ன மாதிரியே படிக்கணும், சரிதானா? படிக்கலாமா? உங்களுடைய அப்பா பேரை போட்டுக்கிட்டு, இங்கே என்ன போட்டிருக்கு? நான் யூதாவின் கோத்திரத்தில் உள்ள ஊருனுடைய மகனாகிய ஊரின் குமாரனாகிய பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்து. இப்போ உங்கள் அப்பா பேர், எங்கள் அப்பா பேர் வந்து கனிராஜ். நான் இப்போ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கனிராஜின் மகனாகிய பிரீந்துரையை பெயர் சொல்லி அழைத்து, அந்த மாதிரி இங்கே சொல்லுங்க பார்ப்போம். அழைச்சது அவர், யாரும் தனியாக உண்டா வரல. எப்படி? அப்படியே நான் வந்தேன்னா நான் பூமி கடலுக்குள்ளேருந்து வந்துட்டேன், அப்படிலாம் இல்லை. தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. அது நல்ல தகப்பனோ கெட்ட தகப்பனோ அது ரெண்டாவது. தேவனும் அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு வேறு பிரிப்பை காட்டுறதுக்கு, நீ யாருன்றது இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு உன்னை கர்த்தர் வேறு பிரித்து கொண்டு வந்திருக்காரு. சொல்றாரு பாருங்க, பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய, எல்லாம் சேர்ந்து படிங்க, ஞானமும்
புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை எல்லாம் சேர்த்து படிங்க. அடக்கடவுளே, என்னத்தினால நிரப்பி இருக்கணும்? அவனை எதனால நிரப்பி இருக்கணும்? ஞானத்தினால நிரப்பி இருக்கணும். ஆமாவா இல்லையா? சகலவித வேலையும் செய்யறதுக்கு சகல ஞானத்தினால் நிரப்பி இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, சகலவித வேலையும் செய்வதற்கு தேவன் அவனை தேவனுடைய ஆவியினாலே என்ன செய்தார்? தேவ ஆவியானவருக்கும் வேலைக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. தேவ ஆவியானவரோட பழக்கம் வச்சிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் சிறப்பான வேலைகளை செய்வான், விசித்திர வினோத வேலைகளை செய்வான். அத்தனை 40 லட்சம் பேத்துல பெசலையேல் மாத்திரம்தான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரே யூகித்து செய்கிற ஞானமுள்ள மனுஷன். 40 லட்சம் பேத்துல அவன் தான். ஏன் தெரியுமா? அவன் கடவுளோட பரிசுத்த ஆவியானவரோட நெருக்கமுள்ள ஒரு மனுஷன். கடைசியாக யாத்திராகமம் 35:30. பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலையேலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டவும் பதிக்கவும், மரத்திலே சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும், அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளை செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை. வேலை ஸ்தலத்தில் வெற்றியா மாறணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ப்ரமோஷன் எத்தனை பேருக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க? பரிசுத்த ஆவியானவரோட உங்களுக்கு ஐக்கியம் இருக்கட்டும். ஒரு ஞானம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஆள் ஆக்கிடுவேன், நீ பெரிய ஆளாக ஆசைப்படாத, நான் உன்னை பெரிய ஆள் ஆக்கி விட்டுருவேன். நான் உன்னை பெரிய ஆள் ஆக்கி விட்டுருவேன். நீ வந்து ரொம்ப பெரிய ஆளாகிறதுக்கு ரொம்ப அப்படியே பிளான்லாம் போட்டு ரோட் மேப் போட்டு அப்படி இப்படி ஒரே மேப்பு என்ன? அவரோட பழக்கம், அவரோட மிஸ்டர் ஞானத்தோட பழக்கம், மிஸ்டர் ஞான பரிசுத்த ஆவியானவரோட பழக்கம், ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியானவரோட நடக்கிற வாழ்க்கை முறை. இதை சரி செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள், தேவன் சொன்னாரே, மகா ஞானமான அந்த ஜந்துக்கள் அவைகளைப் போல இந்த பூமியில உங்களை பார்க்கிற யாவரும் உங்களை பார்த்து மெச்சுக்கொள்வார்கள். உங்களுடைய குடும்பத்தார், புறம்பே இருக்கிறவர்கள் உங்களை வாழ்த்துவார்கள். உங்கள் பிள்ளைகள் எழும்பி உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.